2006 அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்தபோது நமது குடியரசு மாளிகையான ராஷ்டிரபதி பவனுக்கு அமெரிக்க அதிகாரிகள் 2 கட்டளை போடுகிறார்கள். ஒன்று, உங்கள் குடியரசு மாளிகையில் உள்ள பழைய சிகப்பு கம்பளத்தை எடுத்துவிட்டு எங்கள் நாட்டு தலைவர் நடந்து வருவதற்கு புது கம்பளம் போட வேண்டும். 2, எங்கள் தலைவர் ஜார்ஜ் புஷ் இருக்கும் வரையும் உங்கள் குடியரசு மாளிகை மொத்தத்தையும் அமெரிக்கா கட்டுப்பாடில் எடுத்துக் கொள்ளும் என்று கூறுகிறார்கள். இதற்கு பிரதமர் மன்மோகன் சிங் ஒப்புக்கொண்டாலும் ஆனால் ஒரு மனிதன் ஒப்புக்கொள்ளவில்லை. இது பழைய கம்பளம் இருந்தாலும் பல நாட்டு தலைவர்கள் நடந்து வந்த கம்பளம். அமெரிக்காவின் ஒரு தலைவருக்காக இந்த கம்பளத்தை தூக்கி வீச வேண்டும் என்றால் அது பல நாட்டு தலைவர்களையே அவமதிப்பது போன்றது. இந்தியாவின் ஜனாதிபதி மாளிகையை அமெரிக்காவின் பாதுகாப்பு படையிடம் கொடுத்தால் அது இந்தியாவுக்குள்ளே இருக்க நமது இந்திய படையை அவமதிப்பது போன்றது. மதிப்புமிக்க அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் இந்தியாவிற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த 2 விஷயத்திற்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்று அந்த சமயத்தில் விட்டுக் கொடுக்காமல் பேசியவர்தான் ஜனாதிபதியாக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம். இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள். மற்றும் இதனை போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்.